வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்திரயான் 4 நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை பச்சை கொடி. அடுத்தடுத்த விண்வெளி திட்டங்களுக்கு முழுவீச்சில் தயாராகும் இஸ்ரோ. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஜனநாயகத்திற்கு எதிரானது, நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டம். அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல, பிரதமர் மோடி விளக்கம். டெல்லி முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட அதிஷி வரும் 21ஆம் தேதி பதவியேற்கிறார். 26, 27ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் உரையாற்றுவார் என்று தகவல். ஜம்மு காஷ்மீரில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு பலத்த பாதுகாப்பு. இணையத்தில் கசிந்த கூலி படப்பிடிப்பு காட்சியால் அதிர்ச்சி. பல பேரின் 2 மாத கடும் உழைப்பு என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் வேதனை. இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அசத்தல். 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நிலவுக்கு அனுப்பப்படும் விண்கலம் அங்கு வெற்றிகரமாக தரையிறங்கிவிட்டு மீண்டும் பூமிக்கே திரும்பும் வகையில் சந்திரயான் 4 திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனுடைய வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதை ஆய்வு செய்யும் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு வழங்கிய பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜனநாயகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார். நமது ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவைக்கேற்ப தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். துணை முதல்வர் பதவி குறித்து முதல்வர் ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணை நிற்போம் என கூறிய உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் பெரியாரை மீறி அரசியல் செய்ய முடியாது என்றும் நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பேசினார். முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் 10 சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் 6 புகார்களை அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர் முருகன், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் சின்னசாமி உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஓசூரில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக எம்எல்ஏ தம்பிதுரை, வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் சென்ற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓசூரில் பெரிய டாடா கம்பெனியையும் கிருஷ்ணகிரி அருகே ஓலா கம்பெனியையும் கொண்டு வந்தார். தற்போதைய திமுக ஆட்சியில் வெளிநாடு சுற்றுப்பயணம் மூலம் ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தார்களா என்று கேள்வி எழுப்பினார். காவியை ஒழிப்பேன் என்று கூறும் திமுக பேருந்துகளில் மஞ்சள் காவி கலரை தீட்டியுள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 786வது நாளாக ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் 5746 ஏக்கர் பரப்பளவில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகளை மத்திய மாநில அரசு வெளியிட்டு நிலம் கையகப்படுத்துதல் உட்பட பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் நேற்று 786வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த மாதம் 8ஆம் தேதி 4 நாட்டு படகுகளில் கடலுக்கு சென்ற பாம்பன் மீனவர்கள் 35 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறை காவல் முடிந்து புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் 35 பேருக்கும் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை கட்ட தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
தனியார் பள்ளியில் பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாக கூறி 50 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் தனியார் பள்ளியில் பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தருமபுரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பண மோசடிக்கு உடந்தையாக இருந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை சம்பத், உதவி தொடக்க கல்வி அலுவலர் சித்ரா மற்றும் அவரது கணவர் செல்வம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அனிமேஷன், காமிக்ஸ் போன்றவற்றுக்கான தேசிய திறன் மையத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நிறுவனங்கள் சட்டம் 2013 கீழ் பிரிவு 8 கீழ் இந்த தேசிய திறன் மையம் இந்தியாவில் அமைக்கப்பட உள்ளது. மகாராஷ்டிராவின் மும்பையில் தேசிய திறன் மையம் அமைக்கப்படும். இந்த தேசிய திறன் மையத்தை AVGCXR தொழிற்துறையின் வளர்ச்சிக்கான உந்துசக்தியாக நிலைநிறுத்துவதன் மூலம் இது நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புரட்டாசி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள வரிசையில் பக்தர்கள் 24 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களுக்கு அறைகள் கிடைக்காத நிலையும் ஏற்பட்டுள்ளது. செப்டம்பர் 21ஆம் தேதி டெல்லியின் புதிய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அதிஷி பதவியேற்றார். முன்னதாக முதல்வர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய முதல்வராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் பதவியேற்பதற்காக வரும் 21ஆம் தேதியை ஆளுநர் பரிந்துரைத்தார். அதன் பின்னர் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் அதிஷி உரையாற்றுகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக், திரைப்பட இயக்குநர் அமீர் உட்பட 12 பேருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 302 பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமினா பானு, ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம், திரைப்பட இயக்குநர் அமீர் உட்பட 12 தனிநபர்களின் பெயர்களும், ஜாஃபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளிட்ட 8 நிறுவனங்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. துணை முதல்வர் பதவி குறித்து முடிவு எடுக்க ஆளுங்கட்சிக்கு சுதந்திரம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக முடிவு செய்த பின்னர்தான் துணை முதல்வர் பதவி குறித்து நாம் கருத்து சொல்ல முடியும் என கூறிய திருமாவளவன், திமுக முன்னணி தலைவர்களின் முடிவு என்ன என்பதை பார்க்கலாம் என கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என்கவுண்டரில் உயிரிழந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் தொடர்பு இல்லை என சென்னை காவல் இணை ஆணையர் பிரவேஷ்குமார் கூறியுள்ளார். முதலில் காக்காத்தோப்பு பாலாஜிதான் துப்பாக்கியால் சுட்டதாகவும், தற்காப்புக்காகவே போலீஸ் பதிலுக்கு சுட்டதாகவும், காக்காத்தோப்பு பாலாஜி தேடப்படும் குற்றவாளி அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 7 மாவட்டங்களில் உள்ள 24 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். மாலை 6 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டது. 60% அதிகமாக வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு போராடி வரும் இளம் மருத்துவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற மறுத்துள்ளனர். எஞ்சியுள்ள தங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என இளம் மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதனுடைய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை மீண்டும் சந்திக்க வேண்டும் என மேற்கு வங்க தலைமைச் செயலாளருக்கு மின்னஞ்சல் மூலம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் 38 வயதுடைய ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலப்புரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த வாரம் துபாயிலிருந்து தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். இந்நிலையில் காய்ச்சல் மற்றும் அம்மை நோய் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்நபரின் உமிழ்நீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. இதில் அந்நபருக்கு குரங்கம்மை பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் மூலம் கேரளாவில் முதன்முறையாக குரங்கம்மை பாதிப்பு பதிவாகியுள்ளது. கர்நாடகாவில் ஆம்புலன்ஸ் வர மறுத்ததால் முதியவர் உடலை மோட்டார் சைக்கிளில் மகன்கள் தூக்கி சென்ற அவலம் நிகழ்ந்துள்ளது. துமகுரு மாவட்டம் ஒசகோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் குடுகுல்லா ஹொன்னப்பா. உடல்நலக்குறைவால் இவர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். குடும்பத்தினர் அவரது உடலை வீட்டிற்கு எடுத்து வர மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் டாக்டர்கள் ஆம்புலன்ஸ் கொடுக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது மகன்கள் 2 பேர் ஹொன்னப்பாவின் உடலை மோட்டார் சைக்கிளில் வைத்து வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர். தாம்பத்திய வல்லுறவு கொள்வதை குற்றமாக கோரி தாக்கல் செய்த ரிட் மனுக்களை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. தாம்பத்திய வல்லுறவு தொடர்பான மனுக்களை கடந்த 2022ஆம் ஆண்டு விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்தனர்.
டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதனை பரிசீலித்த தலைமை நீதிபதி மனுவை விரைவாக விசாரிப்பது பற்றி விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கேரளாவின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் உத்திரடாத்தி படகு போட்டி இந்த ஆண்டும் நடைபெற்றது. கேரள அரசு சார்பில் நடந்த போட்டியில் 51 படகுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பரிசுகள் வழங்கினார். இந்த படகு போட்டியை காண கரையோரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதிவேகமாக வந்த படகுகளை உற்சாகப்படுத்தினர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தில் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் நாகார்ஜுனா நடித்து வருகிறார். கூலி படத்தின் படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நாகார்ஜுனா நடித்துள்ள காட்சிகள் இணையத்தில் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. படப்பிடிப்பு தளத்தில் இருந்த ஒருவர் செல்போனில் படம் பிடித்த காட்சிகளை இணையத்தில் கசிய விட்டுள்ளதால் படக்குழு அதிர்ச்சி அடைந்துள்ளது. கூலி படப்பிடிப்பின் காட்சி கசிந்தது குறித்து அப்படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2 மாதங்களாக உழைத்த பல தொழிலாளர்களின் உழைப்பு ஒரே வீடியோவால் வீணடிக்கப்பட்டு விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஒட்டுமொத்த திரை அனுபவத்தையும் கெடுக்கும் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் லோகேஷ் கனகராஜ் உருக்கத்துடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான தி கோட் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் படத்தின் சமீபத்திய வசூல் நிலவரத்தை படக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி 13 நாட்களில் உலகம் முழுவதும் 413 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தின் வசூல் சாதனையை தி கோட் திரைப்படம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென் ஆப்பிரிக்க அணி வெறும் 106 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆப்கானிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஃபரூக்கி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். தொடர்ந்து 107 ரன்கள் என்ற எளிய இலக்கை 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் எட்டிய ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நீண்ட இடைவெளிக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. பாகிஸ்தானை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்திய உற்சாகத்துடன் ஷாண்டோ தலைமையிலான வங்கதேச அணி இந்த போட்டியில் களமிறங்குகிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் டெஸ்ட் போட்டி நடைபெறுவதால் சென்னை ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகிய பாண்டிங் பஞ்சாப் அணியின் பயிற்சியாளர் பதவியை ஏற்றுள்ளார். 4 ஆண்டுகளுக்கு பாண்டிங்குடன் பஞ்சாப் அணி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. பஞ்சாப் அணிக்கு பயிற்சியாளராக செயல்பட இருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பாண்டிங் கூறியுள்ளார். அடுத்த IPL தொடருக்கான வீரர்கள் மெகா ஏலம் வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. வீரர்களை அணிகள் தக்கவைப்பதற்கான விதிமுறைகளை இந்த மாத இறுதியில் BCCI வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வரும் நவம்பர் மாதம் IPL மெகா ஏலம் நடைபெறும் என்றும் கடந்த ஆண்டைப் போல இந்தியாவில் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் மெகா ஏலத்தை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. துபாய், அபுதாபி அல்லது தோஹாவில் மெகா ஏலம் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் நட்சத்திர வீரர் விராட் கோலி இடையிலான கலகலப்பான கலந்துரையாடலை BCCI வெளியிட்டுள்ளது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தங்களை பற்றிய மசாலா கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த நேர்காணலில் கம்பீர் மற்றும் கோலி பேசியுள்ளனர். வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது, அடுத்த கட்ட திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இருவரும் பேசியிருக்கும் நிலையில் இதனை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சந்திரயான் 4 நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை பச்சை கொடி. அடுத்தடுத்த விண்வெளி திட்டங்களுக்கு முழுவீச்சில் தயாராகும் இஸ்ரோ. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஜனநாயகத்திற்கு எதிரானது, நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டம். அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல, பிரதமர் மோடி விளக்கம். டெல்லி முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட அதிர்ஷி வரும் 21ஆம் தேதி பதவியேற்கிறார். 26, 27ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் உரையாற்றுவார் என்று தகவல். ஜம்மு காஷ்மீரில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு பலத்த பாதுகாப்பு. இணையத்தில் கசிந்த கூலி படப்பிடிப்பு காட்சியால் அதிர்ச்சி. பல பேரின் 2 மாத கடும் உழைப்பு என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் வேதனை. இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அசத்தல். 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.